இன்னைக்கு கண்டிப்பா அதை ஸ்கிப் பண்ணிடவே கூடாது. எப்படியாவது சிக்கன் பிரியாணி செஞ்சே ஆகணும். அதுவும் நான் தான் செய்ய போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு வாங்க. இன்னைக்கு கண்டிப்பா பிரியாணி செய்யறோம். அதுவும் இன்னைக்கு நான் தான் மெயின் குக். நீங்க மத்த எடுபடி வேலையெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுலயும் கொஞ்ச நாள் வீட்டுல பிரியாணி செய்யாம நான் ஃபீல் பண்றேன்னு இல்லையோ, கமெண்ட்ல என்னக்கா ரொம்ப நாள் ஆச்சு பிரியாணியை காணோன்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் ஆச்சு, ஆமால ரொம்ப நாள் ஆச்சுல பிரியாணி செஞ்சுன்னு. எப்படியோ ஒண்ணு இன்னைக்கு சிக்கன் பிரியாணி சூப்பரா செய்யறோம், நல்லா சாப்பிடுறோம்னு சொல்லிட்டு வேலையை ஆரம்பிச்சதுல இருந்தே இந்த முத்துக்கு மூஞ்சி ஃபுல்லா மரண பீதி தான். கிச்சனுக்குள்ளே அங்கிட்டு இங்கிட்டு ஒரு 100 தடவை நடந்திருப்பாரு. நான் செய்யட்டுமா. இன்னைக்கு நான் தான் செய்யறேன், நீங்க சாப்பிடுறீங்க. இதுக்கு முன்னாடி 2 தடவை செஞ்சப்ப நல்லா வந்தது, ஆனா அப்பா அவர் இல்ல. இப்போதான் இவர் இருக்கும்போது செய்யறேன்னா அதனால எனக்கே ஒரு பயம் வந்துருச்சு, நல்லா வருமோ வராதோன்னு. இதுல இவர் வேற அடிக்கடி ஹால் சூப்பர்வைசர் மாதிரி வந்து எட்டி பார்த்துட்டே இருக்காரு. எனக்கா என்ன போட்டோம் போடலன்றதே மறந்து போயிருது. உள்ள பயம் இருந்தாலும் வெளியில கேஷுவலா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். சரி ஓகே பாத்துக்கலாம்னு ஃபைனல் செக் பண்ணிட்டு குக்கர் மூடி போட்டு மூடிட்டேன். நல்லா வந்துட்டா நம்ம கெத்து காட்டுறோம், இல்லைன்னா அவர் எட்டி பார்த்தனாலதான் உளண்டுருச்சுன்னு சொல்றோம். மூடியை ஓபன் பண்ணி பார்த்தா செம சூப்பரா வந்திருந்தது. அவரே சாக்காயிட்டாரு, ராஜி நீதான் செஞ்சதான்னு. அவ்வளவுதான், நாளைக்கு பார்க்கலாம், பாய்.